ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை வீடியோஸ் ஆர் மை சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேக்கு வந்து ஒரு 1 ஷாட் தான் பார்க்க போகிறோம், அதாவது 3 ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, அப்புறம் ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிடுங்க, அப்புறம் வந்து எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா. அப்புறம் இந்த டைட்டிலோட நேம் வில்லேஜ் பொண்டாட்டி எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல? ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தோன்னா ஒரு வில்லேஜ் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு 4-5 குட்டி பசங்க அந்த மாதிரி வந்து விளையாடிட்டுருக்காங்க. விளையாடிட்டு போது ஒரு குட்டி பொண்ணு வந்து குடுகுடுன்னு ஓடியாந்து ஒரு பையன் பக்கத்தில் நின்றுட்டு, நான் என் மாமா பக்கத்தில் தான் நிற்பேன், தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பிடிச்சி தள்ளி விடுது. அந்த பையனும் அந்த பொண்ணு அந்த குட்டி பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு விளையாடிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா வந்து அவங்க அம்மா அப்பாலாம் பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பேசிக்கிறாங்க, பார்த்தீங்களா என் மருமகளை எப்படி விட்டு கொடுக்காம பேசுகிறான் என் பையனை அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்ல, ஒரு பக்கம் இன்னொருத்தவங்களும் வந்து சொல்கிறாங்க, என் மருமக மட்டும் என்ன சும்மாவா, அவனும் தான் விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கே இருக்க ஒரு பாட்டி வந்து இவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசவும், அப்போ அவங்க அம்மா அப்பா பேசுகிறாங்க, ஏன் பாட்டி இப்போ தான் உங்களுக்கே சின்ன வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளே இல்லாமல் கல்யாணம்லாம் பேசிக்கிட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம், பேசி ஒன்றா வைக்கலாம், ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வந்து அதில் வந்து அதாவது வந்து ஒரு ஆன்ட்டி வந்து இந்த மாதிரி கூப்பிட்றாங்க, ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள் ஆன்ட்டி. தயங்கோட அம்மா உன்னை கூப்பிட்றாங்கம்மா. அத்தை கூப்பிட்றாங்களா? ஆமாம், சீக்கிரம் போ, அங்கே தான் கொல்லையில் உட்காந்துட்ருக்காங்க பாரு. இதோ வரேன் ஆன்ட்டி, நீங்கள் போங்க, நான் போய் அப்புறமா அவங்கள போய் பார்க்குறேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டியும் போயிடுறாங்க. அப்போ வந்து ஒயன் குடுன்னு அவங்க அத்தைக்கிட்ட ஓடுறா. எதுக்கு அத்தை கூப்பிட்டீங்க? இருமா, நம்ம முதல்ல தயங்கையும் கூப்பிடலாம், 2 பேர்கிட்டே தான் நான் பேசணும். சரி அத்தை. தேங்காய் கூட்டிகிட்டு வா. தேங் மாமா, இங்கே வாங்க. கூப்பிட்டியா ஒயன்? ஆமாம், உங்கள் அம்மா தான் நம்ம 2 பேர்கிட்ட ஏதோ பேசணுமா, கூப்பிட்டாங்க உன்னையும் என்னையும். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அவங்க அம்மா கிட்டே போகிறாங்க, அதாவது தேங்கோட அம்மா கிட்டே போகிறாங்க. போகும்போது இந்த மாதிரி வந்து பேசிகிட்டே போகிறாங்க, என்னவோ பேசுகிறாங்க, குட்டி பசங்கள்லாம் ஜாலியாக பேசிகிட்டே போகிறாங்க. போனதுக்கப்புறம், கூப்பிட்டீங்களாம்மா? ஆமாண்டா கூப்பிட்டேன், உங்கள் 2 பேர்கிட்ட நான் ஒன்று கேட்கணும், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும், ஓகேவா? சொல்லுங்க அத்தை. உனக்கு தேங்காய் விட்டு போகக்கூடாது, கரெக்டா? ஆமாம் ஆமாம். தேங் உனக்கு ஒயனை விட்டு போகக்கூடாது, அதானே? ஆமாம்மா. அப்போ நான் சொல்கிறத செய்யுங்க 2 பேரும், ஓகேவா? நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம், உங்கள் 2 பேருக்கும் பெரிய பொண்ணா அதாவது பெரியவங்களானதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். உங்களுக்கு ஓகேவா? ஓகே அத்தை, எனக்கு டபுள் ஓகேம்மா. எனக்கும் ஓகேம்மா, ஒயன் என்னை விட்டு போக மாட்டாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சமத்து பிள்ளைங்க. ஓகே, அப்போ வந்து நீங்கள் யாரையுமே பார்க்கக்கூடாது, யாருமே பேசக்கூடாது, நீங்களே போய் பேசிக்கலாம், பட் ஏன்னா அவங்க மற்ற யார்கிட்டையும் பேசக்கூடாது, மற்ற யார்கிட்டையும் பார்க்கக்கூடாது, ஓகேவா? ஓகே அத்தை. அது கொஞ்சம் டவுட்டு தான் மம்மி அப்படின்ற மாதிரி தயங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. அதுக்கு வந்து அவங்க அம்மா, இந்த சேட்டை பிடிச்ச வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, ஒழுங்காக இருக்கணும், என்ன உன் பண்ணட்டி, ஓகேவா? சரிம்மா ஓகே அப்படின்ற மாதிரி தேங்கம் சொல்கிறாரு. அப்படியே இந்த சினாரியோ முடியுது. அப்படியே ஒரு 1 வீக் அப்புறம் பார்த்தோம்னா, எப்படி சொல்கிறது, எல்லோரும் விளையாடிட்டு இருக்கும்போது சும்மா பேசிகிட்டு இருக்காங்க ஒயனும் தயங்கும். நான் வந்து இன்னும் ஒயனோட ஏஜும் தயங்களோட ஏஜும் இன்னும் சொல்லலைல்ல. ஒயன் வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கிற ஒரு ஏஜு, தயங் வந்து ஒரு 7th அந்த மாதிரி, ஒரு கொஞ்சம் பெரிய பையன் மாதிரி தான். அந்த வயசுல இந்த மாதிரி பேசி முடிச்சிருப்பாங்க, இவங்களுக்கு 2 பேர் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்போதுலேருந்தே சொல்லி வளர்ப்பாங்க, இந்த மாதிரி வந்து நீ வந்து ஒயனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ வந்து தேங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசி வச்சதுனால அவங்க மைண்டுக்குள்ளேயும் அதே செட் ஆகிடுச்சு. அப்படி வந்து சொல்லி அவங்க மனசுக்குள்ளேயும் செட் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒயனோட அம்மா வந்து ஒயனை கூப்பிட்றாங்க. ஒயன். என்னம்மா? இந்தாடி, இது எடுத்துகிட்டு போயிட்டு அத்தை வீட்டில் கொடுத்துட்டு வந்துடு, சரியா? என்னது? மீன் குழம்புடி, அவனுக்கு தான் மீன்னா பிடிக்கும்ல தேங்க்கு, அதனால தான் காரம் அதிகமாக போடாமல் கம்மியாக வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு போயிட்டு தேங்க்கிட்ட கொடுத்துரு, அப்படின்னா அத்தை கிட்டே கொடுத்துரு, யார் இருக்காங்களோ வீட்டில் கொடுத்துட்டு வந்துடு, ஆனால் தேங்காக செஞ்சு ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வா, ஓகேவா? போம்மா, தேங்க இப்போலாம் என்னை வந்து ரொம்ப திட்டுறாங்க மாமா. அப்படி
போம்மா, இப்போல்லாம் மாமா என்னை ரொம்ப திட்டுது. இப்போல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஹேட் பண்ணுற மாதிரி பேசுது. ஏய், அவன் உன் மேலே இருக்கிற பொசசிவ்னஸ்ஸு பாசத்தில் தானே அந்த மாதிரிலாம் பண்ணுறான். அது கூட உனக்கு புரியலையா? சீப்போ எடுத்து போய் கொடுத்துட்டு வா. சரி கொடுங்க. இந்தா. ஏய், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகாத, நேரம் மாமா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சேரு. இருட்டிட போகுது, சரியா? ஓகேம்மா. இருட்டுறதுக்குள்ளே வந்துடுறீ. சரிம்மா, எனக்கு தெரியும், நான் போகிறேன். சரி சரி, பத்திரமா போயிட்டு வா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒயினும் வந்து அந்த அந்த குடுவை அது ஏதோ சொல்லுவாங்கள்ல, ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்களேன், அதை எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க. சும்மா சின்ன குழந்தைங்களாம் சும்மா போவாங்களா, சும்மா ஆடிட்டு பாட்டு அப்படி தானே போவாங்க. அந்த மாதிரி இவங்களும் போகிறாங்க. மீன் குழம்பு மண்பானையும் பக்கு பக்கு பக்கு, வாசல் பக்கம் மிசக்கோணம் தக்கு தக்கு தக்கு. பாட்டு பாடிக்கிட்டே அந்த பாத்திரத்தை வந்து ஆட்டிக்கிட்டே போகிறாங்க. போன உடனே கதவு தட்டுறாங்க. கதவு தட்டின உடனே அவங்க அத்தை தான் வராங்க. வந்த உடனே பார்த்துட்டு, என்னடி வயனு அதுக்குள்ளே வந்து ரொம்ப நாள் ஆச்சு வந்து? மாமாக்காக மீன் குழம்பு கொண்டு வந்திருக்கேன். யார், மதனி கொடுத்து விட்டுச்சா? ஆமாம், அம்மா தான் கொடுத்து விட்டாங்க. சரி வா. சரி நீங்கள் தள்ளுங்க அப்படின்னு தள்ளி விட்டுட்டு வயன் உள்ள ஓடுறாங்க. ஓடி போயிட்டு, மாமா எங்கே இருக்காங்க? மேலே இருக்காண்டி, ஏதோ டொக்கு டொக்குன்னு நோண்டிட்டு இருக்கான். என்ன பண்ணுறான்னு தெரியல, சவுண்டு மட்டும் கேட்குது. சரி, நான் போய் மாமாவை போய் பார்த்து இந்த சாப்பாடு, மீன் குழம்பு சாப்பாடு எப்படியாவது கொடுக்குறேன். சரி. வயனு சீக்கிரம் போயிட்டு வா, உனக்கு நான் அல்வா செஞ்சு வச்சுருக்கேன், வந்து சாப்பிடுவேன். ஐயோ, அல்வானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறுங்க, நான் சட்டுன்னு மாமா வாயில் எப்படியாவது மீன் குழம்பு போட்டு அமுக்கி விட்டுட்டு நான் ஓடி வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, குறும்ப கால புள்ள அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்காங்க இவங்க. ஒயன் வந்து குடு குடு குடுன்னு மேலே ஓடுறாங்க. அந்த குழந்தைங்கள்லாம் ஓடுவாங்க பார்த்தீங்களா, அப்படியே க்யூட்டாக ஓடுவாங்க, அந்த மாதிரி ஓடுறாங்க க்யூட்டாக. மாமா உள்ளே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கதவு தட்டுறாங்க. மாமா கதவை திறங்க. என்னாடி கதவு தட்டிக்கிட்டே இருக்க? கையில் நாடி சோத்துக்குண்டா குறிங்க. மாமா, இது எங்கள் அம்மா வந்து உங்களுக்காக செஞ்சாங்க மீன் குழம்பு. உங்களுக்காக தான் செஞ்சாங்க. நானும் நீங்கள் சாப்பிட்டீங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேனே. நீங்கள் என்ன பார்க்காம சாப்பாடை பிடுங்குறீங்க? அதுக்குன்னு உன்னையா திங்க முடியும்? கொடு, மீன் குழம்பு வச்சுருக்கல, நான் அதே தின்னுக்கிறேன். சரி சரி மாமா, நீங்கள் சீக்கிரம் சாப்பிட்டா தான் நான் போய் அத்தைக்கிட்ட போய் ஹல்வாவை சாப்பிட முடியும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்வா பைத்தியம். உட்காரு, தின்னலாம். ஆமாம், தட்டு கொண்டு வந்திருக்கியா இல்லை அதையும் விட்டு வந்துட்டியா? போய் எடுத்துகிட்டு வா, கீழே போ. சரி மாமா, நிறுங்க, நான் அத்தைக்கிட்ட கேட்டு கொண்டு வரேன். லூசே, உள்ளே தட்டு வச்சுன்னு ஓடுறேன்ற. இங்கே இருக்கா, சொல்லவே இல்லை. சரி வாங்க, நம்ம சீக்கிரம் சாப்பிடுவோம். அட லூசு. சரி உட்காரு. நீங்கள் என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க, போங்க மாமா. சரி உட்காருடி, ரொம்ப தான் பண்ணுற சிலுக்கு. வந்து டேங் வந்து ஒயினுக்கு கொடுக்காமலே பார்க்க வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒயினோட மைண்ட் வாய்ஸ் வந்து, என்ன மாமா 10 நாள் பட்னி கிடந்த மாதிரி இப்படி சாப்பிட்றாரு? சரி மாமா அப்படி இருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. என்னடி என்னை குறுகுறுன்னு பார்த்துட்ருக்க? என்ன மாமா, நீங்கள் எனக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்காம நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்றீங்க. அதுக்குன்னு எனக்கு பிடிச்ச சாப்பாடை நான் சாப்பிட்றேன். உனக்கு வேணா வீட்டில் போய் தின்னுப்போ. எனக்கு ரொம்ப பசிக்குது மாமா. பசிக்குதா? சரி சரி, அழுது ஒப்பாரி வைக்காத, உட்காரு, தின்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினையும் உட்கார வைக்கிறாரு. உட்காந்து வச்ச உடனே ஒயின் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. சரி மாமா நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. பட் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சாப்பிட்டுட்டு அந்த முள் இருக்கும்ல, அதை தூக்கிட்டு போயிட்டு டஸ்ட்பினில் போட்டு இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்றதுலேயே மிச்சத்தை கொடுக்குறாரு. ஒயின் வந்து என்ன இது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கு வந்து தயாங்க வந்து, என்ன பார்க்குற, சீக்கிரம் சாப்பிடு அப்படின்றாரு. ஒயின், என்ன மாமா துண்டை கொடுத்துட்டு எனக்கு சாப்பிடுன்னு சொல்கிற, ஒரு கை தான் மாமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவ்வளோ தாண்டி இருக்குது, லாஸ்ட் டைமில் தானே நீ சொன்ன சாப்பிடும் போது, இப்போ இதுவும் சாப்பிட்றியா இல்லை இதையும் நானும் சாப்பிட்ருவேன் அப்படின்னும் போது, இல்லைம்மா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த தட்டில் இருக்கிறதே, அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கல்யாணம் பண்ணிட்டா சாப்பிடுவாங்கள்ல சாப்பிட்ட தட்டில், அந்த மாதிரி வந்து ஒயின் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. எழுந்த உடனே ஒயனும் போய்ட்டு சரின்னு சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து தயாங்கு, என்னாடி? என்ன மாமா இவ்வளோ க்யூட்டாக ஒயிட்டாக அழகாக இருக்க? அப்படியா இருக்கேன்? ஆமாம் மாமா, ரொம்ப அழகாக இருக்க. அப்படிலாம் எனக்கு தோணலையே. நிஜமாலே ரொம்ப க்யூட்டாக அழகாக ஸ்வீட்டாக அப்படி இருக்க. சரிங்க வா.
என்ன மாமா? திரும்பினல திரும்பிட்டேன், சொல்லுங்கள். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டேங் வந்து ஒயினோட கன்னத்துலேயே கிஸ் பண்ணிவிட்டு என்னோட நீ க்யூட்டாக இருக்கியே அப்படியா? இப்போ என்ன பண்ணீங்க? கிஸ் பண்ணேன். அப்படி சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஒயின் வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்து டேங் வந்து இப்படியே நிற்காத, மலை மாதிரி நிற்காத, வீட்டுக்கு போ, டைம் ஆயிடுச்சு பாரு, இருட்ட போகுது, அப்புறம் அத்தை திட்டம், கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஒயின் வந்து எதுவுமே சொல்லாமல் எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன பொண்ணு இல்லை, ஒன்றுமே தெரியல. இதில் வேறு அது என்னான்னு கூட தெரியல. கிஸ்ஸுன்றதை கேள்வி தான் பட்டிருப்பாங்க. கிஸ் பண்ணுன்னு சொன்னோடனே ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆனோடனே ஒரு மாதிரி பித்து பிடிச்சி போன மாதிரியே அவங்களும் போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது கீழெல்லாம் இறங்கி போயிட்டாங்க. இறங்கி போனோடனே அவங்க அத்தா வந்து இந்த மாதிரி கூப்பிட்றாங்க. ஏ ஒயன், ஒயனே இங்கே பாருடி, அல்வா செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லலாம், வந்து சாப்பிட்டு போ. என்ன இந்த புள்ள பித்து பிடிச்ச மாதிரி போகுது, தனியாக போயிடுமா, இருட்ட வேற போகுது, கூட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ வந்து ஒயின் இதெல்லாம் காதிலே வாங்கலை. அவங்க எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி போயிட்டே இருக்காங்க. அவங்க பாட்டு எதுவுமே காதில் வாங்காமல் அப்படியே வீட்டுக்கும் போயிடுறாங்க. அவ்வளோதாங்க guys, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம்ல முன்னாடி வந்து இது 3 ஷாட் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து இப்போது ஸ்டோரி வந்து கொஞ்சம் பெருசாக்கிட்டோம். அதனால் வந்து ஒரு எஃப்எஃப் மாதிரி போடலான்னு இருக்கோம். ஒரு 5க்கு மேலே போகிற மாதிரி இருக்கும். சாரி மாற்றி மாற்றி பேசுகிறதுக்கு. பட் ஆனால் நாங்கள் போடலான்னு இருக்கோம். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள். அப்புறம் வந்து இதுக்கு வந்து நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் பரவாயில்ல. அது எப்படி சொல்கிறது, நாங்கள் ஏற்றுக்குறோம். உங்களுக்கும் ஒரு நாள் இது நாங்கள் சொல்கிறது பிடிக்கும். அதனால வந்து நாங்கள் எல்லாம் எப்படி சொல்கிறது, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் போகிற நேரம் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஷேர் பண்ணாதவங்க எல்லாரும் ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் guys. சரண்யோ, சல் ஜாயோ, ஆர்மீஸ், பாய் பாய், சராங்கயோ, டாட்டா.